ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல்ஸ்க்கு பின்னாடி உள்ள ஹில்ஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேதர் ஆயிருக்காங்க. நேற்று நைட்டு ஜாலியாக இருந்தீங்க போலியேன்னு சொல்லிட்டு கிண்ண எல்லாரும் சேர்ந்து ஓட்டிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் நேற்று அவர் என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணாருடின்னு சொல்ல, என்னடி சொல்லிட்டியான்னு கேட்குறா. அதை சொல்ல தாண்டி வந்தேன், அதுக்குள்ள அவரு பொறுமையாக யோசிச்சு சொல்லிட்டாருன்னு சொல்ல, நீங்க போகிற ஸ்பீடை பார்த்தா நானும் கின்னும் குழந்தை குட்டி பெற்றதுக்கு அப்புறமா தான் நீங்க கிஸ்ஸே பண்ணுவீங்க போலியங்க. எல்லாரும் வந்து சேர்ந்துட்டதால போட்டி ஆரம்பிக்க போறாங்க. முன்னாடி போட்டியில ஜோடியா இருந்தவங்களே இதுக்கும் ஜோடியா இருந்துக்கணும். ட்ரெஷர் ஹண்டிங் மாதிரி காட்டுக்குள்ள இவங்க ஸ்டாண்டக்கோட காடை எங்கேயாவது ஒரு பக்கம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. யார் அதிகமா எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். நம்ம ஹீரோவோ முன்னாடி சொன்ன பிரைஸ் கூட இந்த டைம் வின் பண்றவங்களுக்கு டபுள் போனஸும் கிடைக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சதும் சிட்டா பறந்துட்டு இருக்காங்க எல்லாரும். என்னது நம்ம போக வேணாமான்னு ஹீரோயின் கேட்க, உனக்கு வேணுங்கிறது சொல்லு, நான் வாங்கி தரேன், அவங்களோடலாம் போட்டி போடணும்னு அவசியம் இல்லைங்கும் போது, பட் இது காம்படிஷன் ஆச்சுன்னு கேட்கும்போது சரிவா போலான்ட்டான். இந்த பக்கம் ஹீரோயினோட கொலீக்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு ஜோடி டபுள் போனஸ் கூட மிஸ்ட்ரி பிரைஸும் கிடைக்குது. கண்டிப்பா நம்ம தான் இதுல வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். அது மரத்துல இருக்கு, ஆனாலும் சலிக்கலையே, மரத்துல ஏறி அதை எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் என்ன காட்டேன், உங்க ஸ்டூடியோக்கு என்னாச்சு, எப்படி நெருப்பு பிடிச்சதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நேத்து இவனோட ஸ்டூடியோல தான் ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஹார்ன்ஃபுல் ஷோ இருக்கு இல்லையா, அதுக்கு ட்ரெஸ்க்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சுல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவ ஆல்ரெடி எனக்கு செஞ்சு தரதா சொல்லியிருக்கா. ஸோ கண்டிப்பா இதை பண்ணுவான்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட ஒரு குரூப்ல லின்னோட ஸ்டுடியோல தீ விபத்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கே அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் இருக்காங்கிற மாதிரி எல்லாம் வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க. ஏன் நீ அவனுக்காக வருத்தப்படுறியோன்னு ஹீரோ கேட்க, நான் வருத்தப்பட்டா நீங்க கோவப்படுவீங்களான்னு கேட்கிறா. கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி பெருந்தன்மையோட நடந்துக்கணுங்கிறது ரூல்ஸ்ல ஒண்ணு. ஸோ உடனே என்னதான் கடுப்பானாலும் சச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான். நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஸோ அவர் எப்படி இருக்காருன்னு தெரில, அதனால தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு இவ சொல்லும்போது, என்ன ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணுமான்னு கேட்குறான். இல்லை மெசேஜ் அனுப்பி அவர் ஓகேவான்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொன்னதால அவளும் எப்படி இருக்கீங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு தேட போலான்னு கிளம்பும் போது கிடைச்சிருச்சு. நீங்க போனை போடுங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப, அப்ப கரெக்டா லின் கால் பண்றான். ஷஷா உனக்கு ஃபோன் வருதுன்னு சொல்ல, ஓகே நீங்களே எடுத்து பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ போயிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ அட்டன் பண்ணதும், நான் ஷஷாக்கு தானே கால் பண்ணேன், நீ ஏன் பதில் பேசுறேன்னு கேட்குறான் அவன். நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கேன், எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லுன்னு கேட்க, அது எங்க 2 பேருக்குள்ளது, அவகிட்ட தான் சொல்ல முடியும், ஃபோனை கொடுங்க, நாங்க இங்க அதை விட முக்கியமான வேலையில் இருக்கோம், ஸோ ஃபோன்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான் ஹீரோ. உடனே நேரா எக்ஸிபிஷன் சென்டருக்கு போங்கிறான். கேட்டா ஷஷா எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்றான். இங்க இவன் நான் கார்டை எடுத்துட்டு வந்துன்னு குதிக்கும் போது ஸ்லிப் ஆகி கீழே விழ போயிட்டா. கரெக்டா ஹீரோ பிடிச்சிட்டான். ஸோ ஒருத்தர் பார்க்கும்போது மெல்லமா அவளை கிஸ் பண்ண வர கரெக்டா நான்கிற ஒரு பொண்ணு வந்து கெடுத்து விட்டுருச்சு. இந்தாங்க நம்மளோட முதல் கார்டை கண்டுபிடிச்சிட்டோம், சீக்கிரமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாங்க, 40 கார்டு வச்சிருக்கோம், கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொல்ல, நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதே ரொம்ப நல்ல விஷயங்கிறா. அப்புறம் யார் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஃபோனை கொடுக்குறானா. லின்னா என்ன சொன்னாருன்னு கேட்க கட் பண்ணிட்டேங்கிறான். ஏதாவதுக்காக அவர் கால் பண்ணிருப்பாரு, ஏன் இப்படி கட் பண்ணீங்க, பேசியிருக்க வேண்டியதானே இவ கேட்க, அப்ப அவன் மேல உனக்கு அவ்வளோ அக்கறை இருக்கான்னு கேட்குறான். அக்கறை இருக்கோ இல்லையோ, அவர் என்னோட ஃப்ரெண்ட், தெரிஞ்சுக்கணும் இல்லையான்னு பேச ஓ ஃப்ரெண்டு தான் ப்ரப்போஸ் பண்ண வரேன்னு கேட்குறான். ஷென் உங்க ஃபேமிலியால லவ்ல இன்செக்யூரா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, பட் லவ்ல நான் வச்சிருக்க நம்பிக்கையை நீங்களும் என் மேல வைக்கணும். இதே போல என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஒன்று சேர்ந்தா கூட இது எப்பவுமே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த பக்கம் டேங்கையும் கிண்ணையும் பிரிச்சு விட்டுட்டாங்களா. ஸோ அவர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச மொத்த கார்டையும் நம்ம டேங்க் கிட்ட கொடுத்துட்ட, அவ ஒரு கிஸ் பண்ணதும் இப்போ எனக்கு பவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தேட கிளம்பிட்டாரு. இங்க கோச்சிக்கிட்டு வந்த ஹீரோயினும் லெனிக்கிட்ட சாரி கேட்கலாமான்னு தோணுது. இல்ல ஷென்னுக்கு தெரிஞ்சா ரொம்ப அப்செட் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு போனை பேக்கெட்குள்ள போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. யார் நீங்கன்னு கேட்கும்போது, நான் ஷென்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லியே இன்ட்ரோவாக உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறா. உன்னோட பேக்ரவுண்ட் பத்தி எனக்கு தெரியணும், ஏன்னா ஷென் ஸ்டான்டெக்கோட சிஇஓ, அவரோட தாத்தா தான் ஜென்யூ குரூப்போட பிரசிடென்ட்னு சொல்லும்போது, எனக்கு நீங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பேக்ரவுண்ட்லாம் பெருசா கிடையாது, நான் சாதாரணமான பொண்ணு தான், என்னோட பேரண்ட்ஸ் ஹோம் டவுன்ல இருக்காங்கன்னு சொல்ல, உங்க 2 பேருக்கு இடையில இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும்போது இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணலையா, நீ அவருக்கு டிசர்வா இருப்பியாங்கிற மாதிரி கேட்க, லவ்ல மியூச்சுவல் ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு ஷென் மேல முழு நம்பிக்கை இருக்கு, அவர் என்ன மனசார விரும்புறாரு, இந்த மாதிரி யாராச்சும் பேசுறத பார்த்தா கூட அவர் துரத்தி விட்டுருவாருன்னு சொல்ல, உங்க உறவு மேல உனக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா ஓகே நான் சொன்னதை மறந்துடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிட்டா. இங்க ஹீரோவை கட்ட அந்த புக்கை படிச்சுட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணலான்னு ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஒருவேளை இதெல்லாம் அவர் பிளானோன்னு கடுப்பில் நின்றுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து, உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும், நான் இப்படி உன்கிட்ட நடந்திருக்க கூடாது, இனிமேல் அப்படி நடந்துக்கவே மாட்டேன், என்னை மன்னிச்சிடு, உனக்கு எப்படி இருக்க விருப்பமோ அப்படி நீ தாராளமாக இருக்கலாம், உன் மேலே முழு நம்பிக்கையோட
நான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல. லின் எனக்கு ஜஸ்ட் ஐடல் மட்டும் கிடையாது, அவர் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது எவ்வளோ அசிங்கப்பட்டாரோ அதே போலதான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹான்ஃபுவை டிசைன் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணேன். ஸோ அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன்னு சொல்ல. நீ யாரை அட்மையர் பண்ணாலும் சரி, நான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறதால உன்னை முழுசாக ஏற்றுக்கணும். ஸோ உனக்கு பிடிச்சதெல்லாம் தாராளமாக நீ பண்ணலாம். நீ எப்பவுமே என்னோட மனசில் தான் இருப்பேன்னு சொல்ல. அவரோட கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டா. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தேன், உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு உங்கள் பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க சுற்றுவாங்க. ஸோ உங்களோட நான் ஹாப்பியாக இருக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல. அவள் எதுக்காக இங்கே இருக்கான்னு எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துட்டான். பட் நான் அவங்க கிட்ட லவ்ல மியூச்சுவல் ட்ரஸ்ட் தான் ரொம்பவே முக்கியம், நீங்கள் என்னை எப்பவுமே விரும்புவீங்கன்னு எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னேன்னு சொல்ல. அவன் ஏதோ பேச வர்றதுக்குள்ள இது முக்கியம் இல்லை, நேற்று நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க இல்லையா, அதுக்கான பதிலை இப்போ சொல்ல போகிறேன். நீ இன்னும் நிறைய டைம் எடுத்துக்கோ, அவசரப்பட வேணாங்கிறான். அதுக்கு அவசியமே இல்லை, நேற்று நைட்டே இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கணும். உங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு நானும் தயாராக இருக்கேன். 99 அடிகளை நீங்கள் எனக்காக எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ கடைசி அடியை நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இவங்க இங்கே ஹாப்பியாக சேர்ந்துக்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறைய கார்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க 2 டீமா. அதில் இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறது இந்த நானோட டீம் தான். ஓவரா வாய் விடாதடா, ஓவரா பேசாதடா, ஷெனோக்கின்னு வந்ததுக்கு அப்புறமா தான் யாரு வின்னுனே தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இன்னொருத்தன். இந்த பக்கம் என்ன காட்ட எக்ஸிபிஷன் நடக்க போற இடத்துக்கு வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ ஹான்ஃபுட் டிசைன் பண்ணுவா, பட் அவ அதுக்கு ரெடியா இருக்காளான்னு தெரியல, நீங்களே கால் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனோட நம்பரை கொடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா இந்த ஷோல இவனோட போஸ்டர்ஸ் ரொம்பவே முக்கியம், ஃபேன்ஸ் எல்லாம் இல்லைன்னா அப்செட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த எக்ஸிபிஷனை நடத்த போறவரும் வாங்கிக்கிட்டாரு. இந்த பக்கம் எல்லாரும் வந்து சேர்ந்துட்டேன். இந்த போட்டியில வின் பண்றது நம்ம டேங்கோட டீம் தான். எனக்கு இன்னும் 18 கார்டை கலெக்ட் பண்ணி டேங்கு கொடுத்துருக்காரு. இப்போ நேரா வீட்டுக்கு வந்ததும் வெக்கேஷன் ட்ரிப்னு சொல்லி அப்பாவையும் அம்மாவையும் அனுப்பிவிட பிளான் பண்ணியாச்சு. அவங்க முதல் வேணாங்கிற மாதிரி சொன்னாலும் சரி ஓகே நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு பேக் பண்ண கிளம்பிட்டாங்க. இப்போ ஹீரோ வந்து ட்ரிப் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேரண்ட்ஸ் வந்துருவாங்கன்னு பயமா இல்லையான்னு கேட்க, ஏன் டேங்கோட பாய் ஃப்ரெண்டா நடிக்க அவ்வளோ ஆர்வமா இருக்கீங்களோன்னு கேட்கவும், 2 பேரும் ஃப்ளர்ட் பண்றதுனா ஏண்டி என்ன இழுக்கிறீங்க, என் ஆள் வீட்டில் சமைச்சிட்டு இருப்பான், நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டா. இங்க உள்ள அம்மா பேக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, பீச்சுக்கெல்லாம் போவோம், ஸ்விம் சூட் இருந்தா தானே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போங்க போங்க பொண்ணோட எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவை அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ அவர் லிஃப்ட்ல ஏறிக்கிட்டு எல்லா பக்கமும் ஸ்டாண்ட் எழுதிருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் இதுக்காக இவங்க இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பா கொண்டு புரியாம நேரா பேஸ்மெண்ட்க்கு வந்துட்டாரு. அங்க தானே ஹீரோவோட லேபே இருக்கு. அதை ஃபுல்லா பார்த்தவரு இப்ப நேரா தாத்தாவை மீட் பண்றாரு. இந்த ஊருக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு, இப்பதான் என்ன பார்க்கவே உனக்கு தோணுச்சான்னு தாத்தா கேட்க, கொஞ்சம் பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆக்சுவலா நான் இன்னைக்கு ஷெனோட பேஸ்மெண்ட்க்கு போய் பார்த்தேன். அவரு டிசேபிள் பீப்புளுக்காக ஒரு அசிஸ்டிவ் ரோபோட் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு போலேன்னு கேட்க வரும்போது, அதுக்கு நான் காரணம் இல்லப்பா, அவன் என்கிட்ட கேட்காமையே என் சம்மதம் இல்லாமையே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அப்புறம் உன்ன மாதிரி தான் அவனும் சின்ன வயசாச்சே, ஸோ ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக ப்ராஃபிட்டே இல்லாதையோ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போவும் கம்பெனியில் திரும்ப ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கான்னு கேட்கும்போது சுத்தமாக அதில் அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த எண்ணத்தை இத்தோட விட்டுருங்க, என் பொண்டாட்டி வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இங்க வீட்டில் ஒரு வழியா அப்பா அம்மாவை அனுப்பி விட்டாச்சு இல்லையா. சாரி, சேர்ந்த புதுசுலயே இந்த மாதிரி எல்லாம் நடிக்க வேண்டியதாயிடுச்சுன்னு நம்ம ஹீரோன்னு கேட்க, அவன் ஒரு கிஸ்ஸை போட்டு இதுல என்னோட தப்பும் இருக்கு, கான்ட்ராக்ட் போட்ட ரிலேஷன்ஷிப்பை அவங்க கிட்ட சொல்றது கஷ்டம் தானே, பட் எப்படியோ இப்போ நம்ம ரியல் கப்பலே ஆகிட்டோன்னு சொல்லும்போது, கவலைப்படாதீங்க, எப்படியாவது நான் இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லிடுறேன், பட் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு அதெல்லாம் மறந்துடு, நான் உனக்காக குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவன் கிச்சன் பக்கம் வந்ததும், நானும் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், மோசமாக தான் குக் பண்ணுவேன், இருந்தாலும் அசிஸ்டண்டா இருக்கனேன்னு கேட்க, ஆல்ரெடி நம்ம ஹீரோ தனியா பண்ணி பயங்கரமா சொதப்பிருக்கானாச்சே, எது நடந்தாலும் தனியாவே ஹேண்டில் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு, வேணா வேணா நீ போய் ரெஸ்ட் எடு, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கட் பண்றது வச்சே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. உங்களுக்கு குக்கிங் வராது தானேன்னு கேட்கும்போது, லாஸ்ட் டைம் நல்லா தானே பண்ணியிருந்தேன்னு கேட்குறான். அப்போ ஸ்டார்லைட்டும் ஹெல்ப்புக்கு இருந்தானாச்சே. ஓகே, 2 பேருக்கும் குக்கிங் வரலன்னா என்ன, சேர்ந்து குக் பண்ண அமேசிங் குக் ஆயிடுவோம். அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து குக் பண்ண ஆரம்பிப்போமான்னு ஹீரோ பிடிச்சி கேட்டுட்டு இருக்கேன். தோ இப்பவே ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது எக்ஸிபிஷன் சென்டர்ல இருந்து கால் பண்றாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, நீங்களும் ஹான்ஃபுட் டிசைன் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டோம், ஸோ எங்களோட எக்ஸிபிஷனுக்கு உங்களோட டிசைனை கொண்டு வர முடியுமான்னு கேட்க, ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்து அட்ரஸ்லாம் வாங்கிக்கிட்டா. இப்போ இதை ஹீரோ கிட்டேயும் சொல்லிட்டு நீங்க குக் பண்ணுங்க, நான் போய் இதை டிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போ ஸ்டார்லைட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நேரா லேபுக்கு தான் கூட்டிட்டு வரான். இது மாதிரி ஹீரோனோட அப்பா தான் உள்ள வந்து பாத்திருக்காரு. தானிகாவை தாத்தாவோட சேர்ந்து ஹீரோனோட அப்பாவும் தான் உருவாக்கி இருக்காருங்கிறத சொல்ல, இவனுக்கே இப்பதான் தெரியும் போல.
பட் ஸ்டார்லைட் இருக்க விஷயம் அவருக்கு தெரியாது. சரி என்னதான் அவர் மாத்தி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு T6ஓட இதை எடுத்து பார்க்கும்போது கோர் பார்ட்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காரு. இப்படியே இருக்கட்டும், நான் மேல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோன் கிட்ட தான் வரா. அவ இந்த டிசைனை 4 வருஷமா பண்ணிட்டு இருக்காளாமா. சோ அவளுக்கு பிடிச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது ஹான்ஃபுட் டிசைன் பண்றது தவிர வேற ஏதாவது ஹாபிஸ் இருக்கான்னு கேக்குறான். காலேஜ் படிக்கும் போதே அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சி போனதால இதை மட்டும் தான் கத்துக்கணும்னு விரும்பியிருக்கா. ஸோ மற்ற எதுலயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு எப்படி ரோபோட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சதோ அது போலதான் உனக்கும். ஸோ இது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஃப்யூச்சரில் நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையுமே நீ பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண வரும்போது கரெக்டாக லின் கால் பண்ணிட்டான். இங்கே எனக்கு ஒரு பிரச்சனை. நீயும் அந்த எக்ஸிபிஷனில் ஹான்ஃபுட் டிசைன் டிஸ்பிளே பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன். நானுமே அந்த எக்ஸிபிஷனில் கலந்துக்க போகிறேன். பட் என்னோட ஸ்டூடியோவில் நெருப்பு பிடிச்சிக்கிட்டதால என்னோட ட்ரெஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ நீ டிசைன் பண்ண அந்த ஹான்ஃபுவை நான் போட்டுக்கலாமான்னு கேட்க, இட்ஸ் ஓகே நான் எக்ஸிபிஷனுக்கு முன்னாடி உங்களுக்கே தரேன்னு சொல்லிட்டா. இப்போ ஹீரோ கிட்ட நான் அவர்கிட்ட கொடுத்தா நீங்கள் கோச்சிப்பீங்களான்னு கேட்க, இட்ஸ் ஓகே நீ வேலையை பாரு நான் குக் பண்ண போறேன்னு எழுந்து போறான். இல்லை நீங்கள் அப்செட்லாம் ஆகக்கூடாது. அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால தான் என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியல. அப்படியே உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் அந்த எக்ஸிபிஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்ல எனக்கு எந்த அப்செட்டும் கிடையாது. உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அது ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல ரொம்ப தேங்க்யூன்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு திரும்ப தைக்க உட்காந்துட்டு இருக்க. அவன் ஸ்டார்லைட்க்கு மெசேஜ் பண்ணி வர சொல்லிட்டு உனக்கு குக் பண்ண கஷ்டமா இருக்கா, நான் அது பண்றேன், நீ இவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு போயிட்டான். இந்த பக்கம் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை காட்ட ஒரு ரிப்போர்ட்டர் ஹீரோயினை சீக்கிரட்டா போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பான்ல, அவனை மீட் பண்ணி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் ட்ரை பண்ண அவன் கேட்கிற காசை இவ கொடுத்ததால ஹீரோயினும் கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் இப்போ இருக்காங்கன்னு சொல்லி சைன் பண்ணப்போ எடுத்த போட்டோவை காட்டுறான். அப்படியே இந்த பக்கம் டேங்கையும் மிஸ்டர் கினையும் காட்ட ஷஷாவா அவளோட கொலீக்ஸ் எல்லாம் ரொம்பவே அவாய்ட் பண்றாங்க. எதனாலன்னு கேட்கும்போது ஷெனோட கேர்ள் ஃப்ரெண்டா திடீர்னு ஒரு பொசிஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது எல்லாரும் அப்படிதான் நடந்துப்பாங்கிறான். ஒரு லீடரா நீங்க தான் இதெல்லாம் ரெஸ்பான்சிபிளோட பாத்துக்கணும். அவளுக்கு நிறைய வேலை கொடுத்தீங்கன்னா அவளோட திறமைய அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதோட மிஸ்டர் ஷென்னுமே அவளை நல்லாவே பாத்துப்பாரு. ஒரே கல்லுல 2 பங்குன்னு சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா அதை பண்ணிடுறேன் இருக்கான். இங்க நம்ம ஹீரோனை கட்ட 4 மணி நேரமா இன்னும் முடிக்கல பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்க பிரெயின் எக்ஸைட்டா இருக்கு, பட் உங்க பாடிக்கு ரெஸ்ட் தேவைப்படும். ரொம்ப அதை சிரமப்படுத்துனீங்கன்னா 2-3 நாளைக்கு நீங்க டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்பவே போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றதால சரி ஓகே நான் தூங்க போறேன்ட்டா. வெளியே வந்தா ஹீரோ வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். கேட்டா எக்ஸசைஸ் பண்றேங்கிறான். கப்பிள்ஸ் எல்லாரும் ஒரே டைம்ல தான் தூங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ உங்க 2 பேராலையும் தூங்க முடியல. அக்கா எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க, நீங்க ஏன் தூங்கலன்னு கேட்க அவ ஹான்ஃபுக்கு ஹெல்ப் பண்றதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பட் அவ லின்னுக்காக அதை ப்ரிப்பேர் பண்றாங்க போது என்னால ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ அவளுக்கு பண்ண ப்ராமிஸை நான் பிரேக் பண்ணிட்டேனான்னு கேட்கும்போது கப்பிள்ஸ்குள்ள ஜெலஸ் ஆகுறதெல்லாம் சாதாரணம் தாங்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஒன்றும் ஜெலஸ் ஆகலையே இவ சமாளிச்சுட்டு இருக்கேன். இப்போ உங்க 2 பேராலையும் தூங்க முடியல தானே, 2 பேரும் ஒன்னா போய் சில எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா தூக்கம் வந்துருங்கிறானா. ஹீரோக்கு இங்க வைக்க வந்துருச்சு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, புக்கு படிச்சா எனக்கு தூக்கம் வந்துரும்ட்டு போயிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ வந்தது ஒரு ஹாட்டினை கொடுக்க, இவ்வளோ பல ஹாட்டினை கொடுத்துட்டு ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஆஃபீஸ்க்கு T5 ரோபோட்டை நார்த் சைனாலே பப்ளிஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டீல் போட்டிருந்தாங்கல்ல, அது ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருக்காமா. ஸோ அவர் இப்போ ஹீரோவை மீட் பண்ணி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் அதை சேல் பண்ணலான் இருக்கோம், அது செங்ஷி தான் பார்த்துக்க போகிறாங்கன்னு சொல்ல இதில் ஹீரோக்கு விருப்பமே இல்லை. ஆல்ரெடி யூசர் இன்ஃபோவை வாங்கணும்னு நினச்சாங்க, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம 2 பேரும் மட்டும் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், T6க்கும் இதே போல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ வெளியே வந்த மிஸ்டர் கின் எல்லார் முன்னாடியும் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் T5 ப்ரொமோஷனை சூப்பராக பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த டைம் கொடுக்க போகிற இந்த பெரிய ப்ராஜெக்டையும் நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொன்னதுக்காகவே இவளுக்கு பெரிய வேலையை கொடுத்துட்டு போறாரு. இந்த பக்கம் தாத்தாவை காட்ட தானிகா வந்து ஹீரோவோட T6 ரோபோட்டோட மாடல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்க தாத்தா டெவலப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றதா ஒத்துக்கிட்டாரு. பட் நீ அவன்கிட்ட சொல்ல வேணாம், நானே அவன்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட மிஸ்டர் கின் வந்து புது ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டவரு இன்னொரு 7-8 ஃபைல் அடுக்கி ஒரு வாரத்துக்குள்ள இது முடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன ஓவரா வேலை பார்த்ததால வரும்போதே நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கான். அவளை எழுப்புறக்கும் ஹீரோக்கும் மனசு இல்லை. ஸோ அவனே தூக்கிட்டு வந்து அவளோட ரூம்ல படுக்க வச்சுட்டு குட் நைட்னு சொல்லி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு போலாங்கும் போது கரெக்டா லின் கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ண ஹீரோ கீழே இறங்குறான். பார்த்தா அவன் கீழே தான் நின்றுட்டு இருக்கான். நான் இங்க தான் தங்கியிருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா ஷஷா தான் கூப்பிட்டா, இல்லைன்னா நான் எதுக்கு இங்க வர போறேன்னு அவன் சொல்றான். இதெல்லாம் நான் நம்புவேன் நினைச்சிட்டு இருக்கேன். ஹீரோ கிளம்பும் போது ஷஷாவை உன்கிட்ட நான் விட்டு கொடுக்க மாட்டேன்லேன்னு சொல்றான். ஷஷா ஆல்ரெடி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லைன்னு ஹீரோ கேட்க ஷஷாக்கு ஹான்ஃபோ பண்றது பிடிக்கும், பட் அவ பண்றத நான் போடுறது உனக்கு பிடிக்கல. உங்க ரிலேஷன்ஷிப்பை பப்ளிசிட்டி பண்ணதுக்கு காரணமே உங்க கம்பெனியோட பேர் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ ஷஷாவை நீ அந்த அளவுக்கு விரும்பவே இல்லைன்னு சொல்ல எங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, இங்க கொசு அதிகமா இருக்கும், கடிச்சுக்கு இது ஏதாவது வந்துட போதுன்ட்டு போக ஷஷாக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா அவ உன்னை தேர்ந்தெடுக்கவே மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா லின்னு.
இந்த பக்கம் கீழே காட்ட உன் பிளான் படி எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்குன்னு சொல்லி டேங்க் கிட்ட இருந்து கிஸ் வாங்கிக்கிட்டு இருக்க இங்க ஹீரோவை காட்டுறாங்க. நேரா ஸ்டார்லைட் கிட்ட வரான். அவனும் நம்ம ஹீரோயின் இந்த ஹான்ஃபோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஆபீஸ்ல முதல் கொண்டு பயங்கர ப்ரெஷர்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு 9:50 தவிர மற்ற ஃபுல் டைமும் ஸ்ட்ரெஸ்ல மட்டும்தான் இருந்திருக்காங்கன்னு சொல்ல அப்பதான் ஹீரோவை பார்த்து ஹட்டின்லாம் கொடுத்துருப்பா. ஸோ இது நினைச்சு பார்த்ததும் இவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இரு கின் கிட்ட விசாரிக்கிறேன்னு கால் பண்ணும்போது கரெக்டா அவரே கீழே வந்து நிக்கிறாரு. இந்த டைம்ல எதுக்காக டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு ஹீரோ கேட்க T5 ரோபோட்ஸையுமே எக்ஸிபிஷன்ல வைக்க போறாங்களாமா. ஸோ அதுக்கான அக்செப்டன்ஸ் டாக்குமெண்ட்ஸை தான் மிஸ்டர் டேன் கொடுத்து விட்டாருன்னு சொல்லி கொடுக்க ஆமா ஷஷாவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆஃபீஸ்லன்னு கேட்குறான் ஹீரோ. ரொம்ப நல்லா தான் வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு இவன் கொடுத்த வேலையெல்லாம் அடுக்க ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சார் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்க எந்த தப்பு பண்ணல, ஷஷாக்கு கொடுத்த வேலையெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு ஆன் டைம்க்கு ரிப்போர்ட் எனக்கு சப்மிட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ அப்படியே அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துட நம்ம ஹீரோயின் கொஞ்சம் லேட் பண்ணிட்டான். பரவாயில்ல வாங்க இல்லைன்னு இப்போதான் வந்தாருன்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸ்டார்லைட்டோட தாத்தாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். T6 ரோபோட்டோட R&D எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டவர் அதை தாராளமாக டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட சம்மதத்தையும் சொல்லிட ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம். முன்னாடி நான் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் அப்போ நம்மளோட கம்பெனி அவ்வளோ பெருசு இல்லை. இப்போ அந்த ரோபோட்கான ப்ரொடக்ஷனை நம்மளால தாராளமாக கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீ தான் அந்த கம்பெனியவே பார்த்துக்க போற. ஸோ உனக்கு தோன்றதை நீ தாராளமாக பண்ணலான்னு சொல்லிட்டு எங்க ஷஷாவக்கானன்னு கேட்கும்போது அவ ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருக்காங்கிறத சொல்ல நீயே போல இன்ட்ரெஸ்ட் இல்லாததாலயா இல்லை போகக்கூடாதுன்னு போலையான்னு கேட்குறாரு. அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆமா ஷஷாக்கு ஹான்ஃபோ பிடிக்கும்னு கேள்விப்பட்டனே, அப்போ அந்த ஹான்ஃபோ போடுற பையனை தானே அவளுக்கும் பிடிக்கும்னு கேட்க இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உண்மைதான் தாத்தா, லின்னுங்கிற பையனை அவனுக்கு பிடிக்கும். இப்போ கூட அவனுக்காக தான் அந்த எக்ஸிபிஷனுக்கு டிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்கிறத சொல்ல அப்போ அவனை பார்க்க தான் அங்கே போயிருக்கான்னு சொல்லுன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரா. போதும் நீங்க என்ன டீஸ் பண்ணதெல்லாம் என்னால் கேட்டுருக்க முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். இங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் லேட் ஆனாலும் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து சேர்த்துட்டான். நீ இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டியே, என்கிட்ட சாண்ட்விச் இருக்குன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு பசிக்கல நீங்கள் சீக்கிரமாக மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறான். உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்கும்போது இல்லைங்கிறாளா. அப்போ நீ இந்த ஷோவை பார்த்தே ஆகணும், உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்ல என்ன கிஃப்ட்னு கேட்குறான். அது அப்புறமா உனக்கே தெரிய வரும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்ற கிளம்பிட்டான். இங்கே ஹீரோவை காட்ட அவனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு பயங்கர கடுப்பில் இருக்கானா. ஸ்டார்லைட் வந்ததும் அவனை மழுப்பிட்டு வா விளையாடலான்னு கூப்பிட விளையாடுறதுக்கு வரேன், பட் நீங்கள் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணாதீங்க. லின் ரொம்ப ஃபேமஸான ஒரு பையன்தான். கமெண்ட்ல 98% அவன் ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு தான் பாராட்டி தள்ளுவாங்கங்க. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக எனக்கு தெரில, ஏன் கடுப்பாகுது இவனுக்கு. அண்ணா கோவப்படுறீங்களான்னு கேட்க சாச்சா யார் கோவப்பட்டான் இருக்கான். உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாச்சுன்னா அக்கா கிட்டேயே போக வேண்டியதானங்க, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, வா விளையாடலாம்னு சொல்லிட்டு இந்த கேம்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறதா ரொம்ப முக்கியம்னு ஃபர்ஸ்ட் 2 ஷாட்டையுமே மிஸ் பண்ணிட்டான். இருங்க அண்ணா நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்லைட் சூப்பராக விளையாடுறான். இப்போ உங்களோட டர்ன், பொறுமையா விளையாடுங்கன்னு கொடுத்தா அப்பவும் மிஸ் பண்ணிட்டான். ஸ்டார்லைட் நீயே விளையாடு, எனக்கு கொஞ்சம் கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ லின் அவ டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டு வந்து காட்ட நான் பண்ண ஹான்ஃபோ இவ்வளோ அழகா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கா. நீங்க போட்டதால தான் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல அப்போ ஷஷாக்கு நான் மாடலா இருக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் போலயே, ஃபியூச்சர்லயும் சேர்ந்து ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. யோசிக்கிறா. ஷஷா நீ டிசைன் பண்ற ஹான்ஃபோவை மட்டும்தான் போடுவேன், உனக்கு ஓகேவான்னு கேட்க வார்த்தையே வர மாட்டேங்குது. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஷோ முடிஞ்சதும் உனக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபேஷன் ஷோவும் ஆரம்பிக்க நிறையா மாடல்ஸ் வராங்க அழகழகா ட்ரெஸ்களோட. இப்போ நம்ம லின்னும் வர எல்லாரும் ஹேண்ட்ஸம்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் அவங்க வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலன்னு கேட்கும்போது ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸை என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி தான் டிசைன் பண்ணி கொடுத்தா, அவளோட ஹெல்ப் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த ஷோவையே அட்டன் பண்ணியிருக்க முடியாது. எல்லாரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபேமஸான பிளாகர், பட் எனக்கு அவ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட பேரை சொல்லிட்டான். ஸோ அவளை ஸ்டேஜுக்கு கூட்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குன்னு சொன்னானாச்சே. ஸோ அவளை ப்ரப்போஸ் பண்ண வரும்போது நம்ம ஹீரோவும் ஸ்டார்லைட்டோ இதே போல் ஒரு சூப்பரான ஹான்ஃபோ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மாசா அந்த இடத்துக்கு வராங்க. அப்போதான் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஹீரோ கை வலிக்குதுன்னு போனான்ல, அப்போ கூப்பிட்டு லின்னோட பர்சனாலிட்டி வச்சு சொல்கிறேன், 98% இன்னைக்கு எக்ஸிபிஷன்லேயே அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல என்ன ஆனாலும் சரி நான் இன்னைக்கு போகவே மாட்டேன்னு சொன்னவன் ஸ்டார்லைட்டோட சேர்ந்து அவன் இப்போ போட்டு வந்த அந்த பிளாக் ட்ரெஸ்ஸை இவங்களே தான் ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஹீரோயின் கேட்க இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்ததால தான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு நிற்க வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஓடிட்டா. இவன் பின்னாடியே வந்து அவள் ஏதோ தப்பாக பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல இன்னைக்கு அவர் ப்ரொப்போஸே பண்ணியிருந்தாலும் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன்,
லவ்ல நம்பிக்கை தானே ரொம்ப முக்கியம்னு சொன்னேன்னு கேட்கிறா. அப்படி இல்லை, இருந்தாலும் உன்னோட பெரிய கனவை நான் எனக்கு எடுத்துட்டு இல்லங்கும் போது ஸ்டார்லைட் ஒரு குட்டி பொண்ணு கிட்ட ஹீரோ கொடுத்ததா சொல்லி ஒரு புக்கை கொண்டு வந்து கொடுக்க, எங்கிருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க, அந்த புக் ஆஃப் லவ்ல இருந்தான்னு கேட்டுட்டு இருக்கா ஹீரோயின். அப்புறம் ஏது இந்த ட்ரெஸ் உங்களுக்கு அழகா இருக்கேன்னு கேட்க, நானும் ஸ்டார்லைட்டும் சேர்ந்து தான் இதை ரெடி பண்ணுங்கிறான். எங்க ஸ்டார்லைட்டை காட்ட நீங்க கியூட்டா இருக்கீங்கன்னு ஒரு பொண்ணு வந்து செல்ஃபி எடுத்துட்டு போறா. பிளாகர் ஆனா நீயும் செம ஃபேமஸ் ஆயிடலாம்டா. இப்பெல்லாம் அழகுதான் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ஸோ ஈஸியாவே நீ ஆயிடலாம். இப்பவே கொஞ்சம் ஆயிட்டலங்கும் போது என்னை விட அண்ணா தான் ரொம்ப பாப்புலர். தானிக்காவே சொல்லியிருக்கா 6 பொண்ணுங்க அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களாமான்னு சொல்ல, இதையே என்கிட்ட சொல்லன்னு கேட்கிறா. அதை விட நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கேன், நம்ம சுற்றி பார்க்க போகலாமான்னு சொல்லிட்டு அவளை மட்டும் முதல்ல அனுப்பி வச்சுட்டு, ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டா, ஜெலசியை உண்டாக்குனா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க, அதனால தாங்கிறான். இப்போ 3 பேர் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கியூட்டா ஒரு ஹெட் பேண்ட் அவனுக்கு மாட்டி விட்டுட்டு இருக்க. ஒரு மேக்கப் காம்படிஷன் நடக்க போதாமா. பாய் ஃப்ரெண்ட் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு மேக்கப் போட்டு விடணும். அதில் கிடைக்க போகிற ப்ரைஸை கேட்டு ஹீரோயின் எக்ஸைட் ஆகிட்டா. பட் உங்களுக்கு தான் மேக்கப் போட தெரியாதுன்னு கேட்டதும், கவலையே படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அதான் ஸ்டார்லைட் இருக்கானே டிஜிட்டல் கண்ணாடியை போட்டுக்கிட்டு அதுலேயே எது எவ்வளோ பர்சன்டேஜ் போடணும்னு காட்டும்ல. ஸோ அதை பார்த்து அழகாக நம்ம ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்கான். இந்த போட்டியிலையும் வின் பண்ணுறது நம்ம ஹீரோயின் தான். ஸோ அதுக்கான ப்ரைஸாக அவங்க கொடுத்தது ஒரு ஃபேமஸான ஹான்ஃபூ தான். காலேஜ்லேருந்து இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். பட் இப்போ உங்களால தான் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. சரி, எப்படி மேக்கப் போட கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, என்னால் எல்லாமே பண்ண முடியுங்கிறான். அப்படின்னா அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு போட்டு விட்டுருப்பீங்கங்க. சத்தியமா இல்லை, அவளோட க்ளோஸாகவே இருந்தது கிடையாதுங்க. நான் நம்ப மாட்டேங்கிறா. நீ நம்பிதான் ஆகணும், இதுதான் உண்மை, நான் எப்பாவது உன்ட்ட போய் சொல்லியிருக்கலான்னு கேட்க, இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு 6 பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, இதை சொல்லி எல்லாம் என்னை கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்க. கிஸ் பண்ணிட்டு இப்போ நம்புறியான்னு கேட்குறா. இல்லை மாட்டேங்க. மறுபடியும் கிஸ் பண்ணுற மாதிரி வந்து அவளை டீஸ் பண்ணி விட்டுட்டான். இந்த பக்கம் நின்ன காட்ட அவன் கையில் ஏதோ காயா இருக்கு. ஸ்டேஜில் ஸ்டார்லைட் தான் இவனை போக விடாமல் பிடிச்சிருந்துருக்கான். ஒருவேளை அதனால தான் இப்படி ஆயிடுச்சோ என்னன்னு தெரியல. இப்போ ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இவனை மீட் பண்ணுறா. 2 பேரோட நிலைமையும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கும் போது, அப்போ அவங்கள பிரேக்கப் பண்ண வைக்க போறியான்னு கேட்குறான். அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க மீடியாவையே சீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் கப்பல்னு 2 பேரும் சைன் பண்ணிக்கிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறா. இங்கே ஹீரோனை காட்ட, நீங்கள் ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பீங்க, ஆனால் க்ளோஸாகவே இல்லைன்னு சொல்கிறது என்னால் நம்ப முடியலங்கும் போது, நம்ம 6 மாதமாக ஒன்றா இருக்கோம், பட் உங்ககிட்ட நான் அப்படி நடந்திருக்கேனா, நீங்கள் கிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும்போது ஹக் கூட பண்ணதில்லைங்கிறான். நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் க்ளோஸாகவே இருந்தது கிடையாது, அதனால தான் சென்ஷியுமே என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனா. இப்படியே தனியாக வாழ்ந்துடலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். பட் உன்னை பார்த்ததுக்கப்புறமா தான் எல்லாமே மாறிச்சு. ஸோ எத்தனை பேர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், அதை நீ நம்பிதான் ஆகணும்னு சொல்ல, சரி ஃப்யூச்சரில் யாரை லவ் பண்ணுவீங்கன்னு கேட்க, கண்டிப்பாக நீயா தான் இருப்பேன், எப்போவும் நீ மட்டும்தான் சொல்கிறான். அவள் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு இப்போவும் நானாக தானே இருக்கன்ட்டு போக, அவளை பிடிச்சி உட்கார வச்சு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்க, கரெக்டாக அம்மாவும் அப்பாவும் வந்து இதை பார்த்துருவாங்களாம். இப்படியே இந்த பார்ட் முடியுது. அடுத்து இதனோட ஃபைனல் பார்ட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.